சில்லுன்னு ஒரு அவமானம் சிகரத்தை தொட்ட கதை உங்களுக்கு தெரியுமா? அவமானம் அப்படிங்கிற ஒரே வார்த்தை குணத்தால, மனத்தால, பணத்தால, நிறத்தாலன்னு நிறைய ஆளைகள்னால ஏற்படலாம். நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல இதுல ஏதாவது ஒரு ஆளைனால கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல அவமானப்பட்டிருப்போங்க. இந்த கதையில சில்லுன்னு கௌதமுக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவரு எப்படி தன்னோட அடையாளமா மாத்திக்கிட்டாருங்கிறத பாக்கலாமா? காது குத்த நாளியா எடுத்தோ, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வைங்கோமா. ஐயரு கௌதமோட அக்கா பொண்ணுக்கு காது குத்துங்க. தன்னோட அக்காவோட கல்யாண கடன்லாம் அடைச்சிட்டு கை நிறைய சம்பாரிச்சிட்டு இருந்த கௌதம் வேலை பார்த்த கம்பெனியை திடீர்னு இழுத்து மூடிடுறாங்க. 2 மாசமா வேலை இல்லை. சரி, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு தாய் மாமா சீர் செஞ்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்த கௌதம் அக்காவோட மாமியார், என்னப்பா கௌதம் 2 தட்டு எடுத்துட்டு வந்திருக்க, கை வலிச்சிருக்குமேப்பா, எதுவும் எடுக்காம வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கலாம்ல. அந்தம்மா ஏதோ பெரிய காமெடி பண்ணிட்டு தான் நினைச்சு சுத்தி இருக்கிற எல்லாரும் அப்படின்னு சிரிக்கிறாங்க. கௌதமோட அக்கா, அத்தை அவனுக்கு வேலை போயிருச்சுங்கத்த, அதனாலதான். கௌதம், அக்கா நீ சும்மா இருக்கா, வாங்க வாங்க காது குத்துறதுக்கு நாளியா எடுத்தோ. சரி வா கௌதம், பாப்பாவை ஓமடியில வச்சுதான் காது குத்தணும். கௌதம் அக்காவோட மாமியாரு, வேணாம் வேணாம், எங்க அண்ணன் பையனும் உனக்கு அண்ணன் முறை தான் வேணும். அவனை பாரு எத்தனை தட்டு கொண்டு வந்திருக்கான்னு, ஒரு செயின், தங்க செயின் கூட எடுத்துட்டு வந்திருக்கான். அவன் மடியில வச்சுதான் காது குத்தணும் என் பேத்திக்கு. கைக்கு கை மாறும் பணமே, அந்த பணம் இல்லாம சொந்தக்காரங்க எல்லாரும் முன்னாடியுமே தாய் மாமாங்கிற தொப்புள் கொடி உறவையே தாரவாத்து கொடுத்துட்டு கூனி குறுகி நின்னாரு கௌதம். எல்லார் முன்னாடியும் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை அடையாளமா மாத்த நினைச்ச கௌதம் கார் மெக்கானிக் வேலை பார்த்துக்கிட்டே அடுத்த 5 வருஷம் சாப்பாடு சரியா இல்லாம, தூக்கம் சரியா இல்லாம, கஷ்டப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, கவலைப்பட்டு, வேதனைப்பட்டு ஒரு சின்ன கார் ஷோரூம் வைக்கிறாரு. அடுத்த 5 வருஷம் தன்னோட தொடர் முயற்சினால ஒரு சின்ன கார் தயாரிக்கிற கம்பெனியை உருவாக்குறாரு. உங்க அக்கா கிட்ட இருந்து திடீர்னு கௌதமுக்கு போனு, டேய் பாப்பா பெரிய பொண்ணு ஆயிட்டாடா தம்பி, வியாழக்கிழமை வச்சிருக்காங்க அடுத்த வாரம், கண்டிப்பா நீ வந்துடணும் சரியா? அக்கா, அத்தை, டேய் அவங்களும் தாண்டா உனக்கு சொல்ல சொன்னாங்க, கண்டிப்பா வந்துரு. சரிக்கா கண்டிப்பா வாரேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு, அந்த முறை தான் விட்டுட்டேன், ஆனா இந்த முறை என்னோட தாய் மாமா முறைய யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு வெடி வெடிக்கிற வீட்டு, டம்மு டம்முன்னு கொட்டு, காஸ்ட்லியான பட்டு, 200க்கு மேல தட்டு, மைக் செட்டு, 10 பவுனுக்கு மேல நகை அப்படின்னு பதறாம பார்த்து பதறமா நடந்து வந்தாரு தாய்மாமே. அவளுக்கு முன்னாடி வீட்டு வாசல் முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்க கௌதமோட அத்தை. வாப்பா கௌதம், வா வா, என்ன ஒல்லி ஆயிட்ட, சாப்பிட்றதே இல்லையாப்பா? பெரிய கம்பெனிக்கு ஓனரு நீ தானப்பா உடம்ப பாத்துக்கணும். சரிங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா அத்தை, ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை அப்படின்னு காலில் விழுகிறாரு கௌதம். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே கௌதமோட அக்கா கிட்ட, உன் தம்பி நல்லா செஞ்சிருக்கான், இப்படி யாரும் நம்ம ஊர்ல செஞ்சதில்லப்பா, பரவாயில்லையே, தாய் மாமா முறைங்கிறக்கு நல்லா செஞ்சுட்டான் அந்த பையன். கௌதமோட அக்கா கௌதமுக்கு கால் பண்ணி, டேய் தம்பி ரொம்ப தேங்க்ஸ்டா, நல்லா பண்ணியிருந்த, எல்லாருமே உன்னை பாராட்டினாங்க தெரியுமா, ஆனா நீ எதுக்குடா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின? நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா அப்படி? அக்கா, நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அத்தை தான்க்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, ஏன்னா அத்தை அன்னைக்கு எல்லார் முன்னாடி வச்சு என்ன அப்படி அவமானப்படுத்தலைன்னா நான் கார் மெக்கானிக்காவே தான் இருந்திருப்பேன். நான் யார்கிட்டயோ வேலை பார்த்ததுனால தானே எனக்கு அப்ப வேலை போச்சு, என்கிட்ட பணம் இல்லை, பாப்பாக்கு செய்ய முடியல, ஆனா நானே முதலாளி ஆயிட்டா அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. சத்தியமா சொல்றேன் அக்கா, அன்னைக்கு அத்தை என்ன அவமானப்படுத்தலைன்னா என்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. என்னோட திறமையை தூண்டி விட்டு அவமானத்தை அடையாளமா மாத்த வச்சதே அத்தை தான்க்கா. இங்க ஆசைப்பட்டதுக்காக முன்னுக்கு வந்தவங்களை விட அவமானப்பட்டதுக்காக முன்னேறி வந்தவங்க தான்க்கா ரொம்பவே அதிகம். அதுல நானும் ஒருத்தன், அவ்வளவுதான் அப்படின்னு கண்ணீர் மல்க சொன்னாரு. இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரங்கள்ல நம்மளை படுத்துற அவமானங்களை பாதைகளா நினைச்சு முயற்சியோடு நடந்து போனா அங்க நமக்கு ஒரு அடையாளம் காத்துட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.